Have you not become the premium member yet? Join today. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. Taste Daily. Taste the Daily. Chai with Chitra. பெப்சி தலைவராக வேண்டும் என்ற எண்ணம் அமீருக்கு எங்கே ஏற்பட்டது? அவர் வந்து ஃபஸ்ட்டு வரும்போது வந்து அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தோம். என்ன ஆச்சுன்னா, நம்ம வந்து குணான் சாருக்கு அப்புறமா அங்கே டேரக்டர் சம்மந்தமாக யாராச்சும் நான் ஒரு இது மட்டும் இந்த பெப்சிக்கு தலைமையாக வரதில் வந்து கீ போஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்தால் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா இந்த படைப்பாளி இஷ்யூ காரணமே அதுதான். காரணம் என்னென்னா, யாராச்சும் வந்துட்டு அதை தப்பாக ஹேண்டில் பண்ணேன். விஜயன் அன்னைக்கு ஹேண்டில் பண்ணதில் தான் அங்கே நடந்தது. ஆனால் அவரும் வந்து அதை ஒரு ஸ்டார்ட் பண்ணாது, வேறு மாதிரியே கைக்கு மாறிச்சு. அப்போது வந்து நம்ம பாலச்சந்திரன் சார் வந்ததுக்கப்புறம் ஒரு இது பார்த்துட்டோம். ஸோ ப்ரொடியூசர்ஸும் என்ன பண்ணுறாங்க, யார் நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னு ஒரு ஈகோ பார்க்க மாட்டேன்றாங்க. இப்போ சாதாரணமாக ஒருத்தர் வந்து என்ன சார் அந்த சம்பளமே வரலன்னு கேட்டோன்னா உடனே கோவம் வந்துடும் உங்களுக்கு. ஆனால் ஒரு தனக்கு இயக்குனர் அது வந்து இல்லைப்பா எனக்கு இந்த இருக்குது, அந்த வேற முடிச்சோன்னா தர சொல்கிறேன், இது முடிச்சோன்னா தர சொல்கிறேன். அப்போ அந்த சமாதானமாக பேசும்போது அங்கே ஒரு பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஸோ நமக்கு தேவை தொழிலாளரோட பிரச்சனை சால்வ் ஆகணும், நமக்கு யார் சீட்டில் உட்காடுறாங்க அப்படின்றதில்ல. அதனால தான் நான் அதுக்கு அடுத்ததாக நான் 3 முறை குணநாதன் இருக்கும்போதும் கூட பார்த்தீங்கன்னா அவர் தலைவராக வந்து அவருக்கு ஐடியாவே கிடையாது. அவர் வந்து அப்படியே ஒரு மாதிரி பிள்ளைங்கள என்கிட்ட கேட்டார். அப்புறம் நாங்கள் நாமினேஷன் போட்டோம். அந்த எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப காமெடியாக இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து 2008 எண்டு 9 கிட்ட நான் அப்போ வந்து 7லேயே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டேன். விஜயன் இருக்கும்போது எனக்கு வேண்டான்னு போயிட்டேன். அப்புறம் திருப்பியும் நமக்கு ரீகால் எல்லாருமே வந்து நீங்களும் திருப்பி வரணுன்னாங்க போகிறோம். அப்போது விஜயன் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 16 யூனியன் 15 to 16 யூனியன் வந்து நடிகர் சங்கத்தில் டெய்லி அசம்பிள் அந்த எலெக்ஷனில். நான் ஏன் ஆஃபீஸில் அப்போ செல்வமணி வீட்டு கீழே தான் என்னோடய ஆஃபீஸ் இருந்தது, தனமோட ஆஃபீஸ் இருந்துச்சு. அங்கே நான் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 8 பேர், தேவை 13 ஓட்டு, 23 ஓட்டில் 13 ஓட்டு, நாங்கள் 8 பேர் தான் டெய்லி வருவோம். அவங்க வந்து 15 பேர் கன்ஃபார்மாக டெய்லி உட்காந்துட்டு இருப்பாங்க. சிங்காரில் எனக்கு தெரியும் அவசியம்ண்ணே, நான் கேப்டனும் சொல்லுவார், எதுக்கு அவனுக்கு ஏன் இப்படி பண்ணுறான், அந்த பையன் திடீர்னு இறங்கி எதுக்கு இது பண்ணுறான், இவங்ககிட்ட டெய்லி 15 பேர் உட்காந்துருக்காங்க, இதுதான் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரிய போகுது, எதுக்கு இவன் இது மாதிரி பண்ணுறான் அப்படின்னு அவர் ரவி அண்ணனும் சொல்லுவார். சிவா எதாவது சொன்னாலும் கேட்க மாட்டான், சொல்லியா வேணான்னு விட்ரா பண்ண சொல்லியானு. அது மாதிரி குணநாதன் சார் வந்து கேட்பறியும், இன்னும் 8 பேர் தான் உட்காந்துருக்குறோம், இங்கேயா இது அப்படி. சார் இல்லை சார் போங்க நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு பெப்சியில் வந்து என்ன ஒரு அனுபவம்னா, இருக்கிற நிர்வாகிகள், முன்னாடி இருந்த நிர்வாகிகள், அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே எனக்கு வந்து ஒரு வகையான தொடர்பில் இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, நல்ல பழக்கமாக எனக்கு எந்த ஃபோன் அட்டன் பண்ணுவோம், எல்லாரோட ஃபோனும் அட்டன் பண்ணுவேன். அவங்க ஒரு வாட்டி சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்க ஃபோன் அட்டன் பண்ணி. ஏன்னா நான் என்னப்பான்னு கேட்பேன், ஏன்னா என் ஃபோனே எடுத்தீங்களேன்னு. நான் பெப்சி தலைவர் இருக்கும்போது இல்லைண்ணே அதுக்கு நீ நான் தீண்டத்தகாதவனா, இல்லைண்ணே பொதுவாக எடுக்கவே மாட்டானுங்க, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. ஸோ அதனால் வந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் இவங்களுடைய மைண்ட் செட் என்னன்னு எனக்கு தெரியும். இது இந்த யூனியன் நிச்சயமாக அந்த இடத்துக்கு போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நடிகர் சங்கத்துக்கு சில யூனியன் போகாது, நமக்கு தெரியும். என்ன பண்ணாலும் அது வந்து ரைவேலாக இருக்கும், அந்த இடத்துல போகாது. அப்போ அந்த யூனியன் என்னன்னு தெரியும், அந்த யூனியனோட ஓட்டிங் என்ன மாதிரி போகும்னு தெரியும். ஸோ நான் பல்ஸ் பார்த்துட்டு ஓகே இது நமக்கு தான் வர ஓட்டு, நீ அது எங்கே வந்தாலும் சார் தான். அது மாதிரி நான் சில ட்ராவல்லாம் பண்ணிட்டு நான் சொல்கிறேன், சார் நம்ம நிச்சயமாக வந்துடும், பிரச்சனை இல்லை விடுங்கண்ணே. ஒரு போராட்டமாக இருக்கும், ஐயோ என்ன நினச்சிட்டு இருக்கேன், நான் அசிங்கமாயிட போதும். ஆனால் கரெக்டாக வின் பண்ணும்போது நாங்கள் 13 ஓட்டு, அவங்க 10 ஓட்டு. எல்லாருக்கும் தெரியும் 5 ஓட்டு எங்கடா எப்படா உருண்டுச்சு, எப்படா மாறிச்சு, எவன்டா பண்ணா, யாரடா சந்திச்சா, இதுவும் தெரியாது. அதனால தான் இன்னி வரைக்குமே எனக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, சிவா எதாவது பண்ணுருவான், சிவா திருப்பி உள்ளே வந்துடுவான், ஏதோ வந்துடுவேன், அது மாதிரி சிவா உள்ளே வந்துடுவான், நான் உள்ளே போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதை வரது போய்ட்டு அது அட்ரஸ் கூட அப்படின்னு சொன்னாலும் இன்றைக்கி அவங்களுக்குள்ள நான் அந்த பண்ண அந்த ட்ராவலிங்கெல்லாம் வந்து இன்றைக்கி அவங்களுக்குள்ள ஒரு சில பேருக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்குது. இல்லை அவன் வந்தான். குகநாதன் அந்த பதவிக்கு வந்தார். அவர் 2-3 விஷயம் பாலச்சந்திரன் சார் இருக்கும்போதும் சரி, இந்த டைம்லையும் நிறைய வாட்டி அட்டன் பண்ணுவார். ரைட்டர் அசோசியேஷன் தலைவர் ஆனார் அந்த டைமில். அப்போ என்னாச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார், டேரக்டர்ஸ் யூனியன் 2 இருந்துச்சு. அந்த படைப்பாளி பெப்சி வந்து பாலச்சந்திரன் சார் வந்ததுக்கப்புறமும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு அந்த எஸ்ஏசி சாரோட ஒரு வீடியோ எடுத்தாங்கன்னு ஒரு பாலச்சந்திரன் சார் வெளியில் வந்து அந்த நேரங்களில் அதுலேயும் நான் இருக்கிறேன், அந்த பஞ்சாயத்துலையும் நான் இருக்கேன். அப்போது வந்து வெளில வரும்போது ஒரு தனி அசோசியேஷன் வந்து டேரக்டர்ஸ் யூனியன் உருவாக்குனாங்க. அதாவது ஷிஃப்டாக வந்து தனியாக உருவாக்கும் போது அதில் வந்து குகநாதன் பொறுப்பில் இருந்தார், கேஆர் இருந்தார்,
அப்போது இவங்கெல்லாம் இருக்கும்போது அப்போது அவர் அடிக்கடி ட்ராவல் ஆவார் விஷயம். அதில் வரும்போது தான் 2008 எலெக்ஷன் வரும்போது நம்ம பண்ணலாம் அப்படின்னும்போது நான் சரி ஓகே. அப்போது பெப்சி விஜயனோட ஒரு சின்ன ஒரு இது இருந்தது, சரி வேறு யாராவது கொண்டு வரலாமான்னு ஒரு விஷயம். அப்போது நாங்கள் அந்த கால் எடுத்தோம். அதில் தான் அவர் வந்தார். அவர் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் இருக்கும். அப்போ தான் நம்ம கலைஞரை பார்த்து இந்த இதெல்லாம் கோரிக்கை மனுலாம் கொடுத்தோம். இந்த இடத்துக்கு பயனூர் இடத்துக்கு சரி பண்ணோம் செய்யலாம் கொடுக்கும்போது பயனூர் அப்போ இல்லை சாரி இந்த 85 ஏக்கர் கொடுக்கும்போது தான் இந்த வேளச்சேரி இடத்த மனு கொடுத்துருந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் புதுசாக இடம் பாருங்கள் நாங்கள் செய்கிறோன்னா, அதுலேருந்து நம்மால் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார் குணாங்க சார். அந்த நிகழ்ச்சி வேறு நடத்தணும், பாசத்தலைவருக்கு பாராட்டு விழா, அடுத்து 3 நிகழ்ச்சி நடத்தணும். அதில் அதுக்கப்புறம் அவரோட கை மேலோங்கிச்சு. அதுதான் எப்படி ஒரு தலைவராக குகனானுடைய செயல்பாடு எப்படி இருந்தது? அட்மினிஸ்ட்ரேஷனாக நமக்கு அவரை பற்றி நம்ம கமெண்ட் பண்ண வேண்டாம், அதனாலேருந்து தான் மாறிச்சு. ஆனால் வந்து ஒரு தலைமையாக இருந்து செயல்படுவதற்கு ஒரு இடத்துக்கு உட்காரத்துக்கு ஒரு அங்கீகாரம் உள்ள ஒரு ஆள். அன்றைக்கி இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட்டில் இருக்கும்போது அவர் போய் எல்லா சீட்லேயும் உட்காந்தார். அவர் வந்து சிஎம்ஏ அன்றைக்கி அவரை கூப்பிட்டு பேசுகிற இடத்துக்கு அவர் ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஆளாக இருந்தார். அதனால தான் சில விஷயங்கள் அன்றைக்கி ஈஸியாக நடந்தது. அந்த 500 இடம் வாங்கும்போதும் அவர் தான் கொண்டு போய் அந்த இடத்த கொண்டு போய் கொடுத்து இது எங்களுக்கு வேணும்னா அவர் கொடுத்துட்டார். 100 ஏக்கராக கொடுத்தார். அப்புறம் நம்ம ஆளுங்க தான் அதை பிரித்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் 10 நடிகர் சங்கம் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டாங்க. அதை நடத்தினாங்க. அன்றைக்கி சில விஷயங்கள் சொன்னோம், சார் இது எஸ்ஓ போடுவாங்க, அதை மட்டும் தவிர்க்கணும், இல்லைன்னா நம்ம மாட்டி போனோம். அன்றைக்கி அதை விட்டாங்க. அது எஸ்ஓ போட இப்போவும் அது மாதிரி எஸ்ஓவில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ்ஓ போனால் ஸ்பெஷல் ஆஃபீஸர்னு போடுவாங்க, போட்டால் மொத்தமாக அவங்க கையில் தான் போகும். அப்படி நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி அதோட இதுன்னு எனக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியல. ஆனால் அன்றைக்கி இருந்த கவர்மெண்ட்டு அன்றைக்கி இருந்த விஷயத்துக்கு குணான் சார் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தார். அன்றைக்கி அவரை ஈஸியாக ஹேண்டில் பண்ணோம். சார் எல்லாருக்குமே என்னதுன்னா சார், டைரக்டர் அவரை எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்ன சார், தொழிற்சங்கத்தை ஹேண்டிலிங் வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் சார். சினிமா தொழிற்சங்கத்தை ஹேண்டிலிங் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டம். உங்களுக்கு என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் நான் ஜெயிச்சு ரொம்ப வருஷம் கடந்து போனேன்னா, மோஸ்ட்டு வந்து கீழே இருக்கிற 7 சங்கங்கள், மேலே இருக்கிற 7 சங்கங்கள். அந்த மேலே இருக்கிற 7 சங்கங்கள் வந்து டிசைடிங் அத்தாரிட்டி மாதிரி இருந்துடும். கீழே இருக்கிற 7 சங்கம் தான் பெப்சியை டிசைடிங் அத்தாரிட்டி மாதிரி இருக்கும். அது தீர்மானிக்கிறது தான் பெப்சியோட எந்த நிகழ்வுமே வந்து அங்கீகரிக்கப்படும். ஏன்னா அவன் தான் அடிப்படை லேபர், லைட்மேனு, டெக்னீஷியனு, செகண்டு வந்து டிரைவர்ஸு, ப்ரொடக்ஷனு, இவங்கெல்லாம் தான் அன்றைக்கி லேபர் டெய்லி வேஜஸ் அவங்க நிர்ணயிக்கிறது தான். ஸோ இந்த இவங்களை ஹேண்டில் பண்ணுறதுல இவங்களுக்கு எப்போயுமே ஒரு சின்ன ஒரு இருக்கும். அது ட்ரெயின் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் மற்ற தலைவர்கள் பண்ணுவாங்க. விஜயன் இங்கே இருக்கிறத கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவார், மேலே இருக்கிறத ஹேண்டில் பண்ண மாட்டார். அதில் தான் அடிக்கடிக்கு அவருக்கு அந்த கிளாஷ் வரும். நிறைய பேர் மேலே இருக்கிற அந்த 7 சங்கங்கள் இருக்கிறத ஹேண்டில் பண்ணுறாங்க. மற்ற க்ரியேட்டிவ் கிராஃப்ட்ஸ் மேலே கீழேன்னு சொல்ல வரல, க்ரியேட்டிவ் கிராஃப்ட்ஸ் இது லேபர் கிராஃப்ட் பக்கா. இது கான்ட்ராக்சுவல்ஸ், இது லேபர்ஸ். கான்ட்ராக்சுவல்ஸ்லேயே ஒரு அக்ரிமெண்ட் பேரில் நீங்கள் போட்டிருப்பீங்க, இஃப் தேர் இஸ் நோ அக்ரிமெண்ட் திஸ் இஸ் எ வேஜஸ்னு. அதுவே தப்பு. அக்ரிமெண்ட் இருக்கணும், அக்ரிமெண்ட்டே இல்லை நம்மளே போட்ட அப்புறம் அக்ரிமெண்ட் போகணும்னு இன்சிஸ்ட் பண்ணும்போது நடக்காது. அது நடந்துட்டு இருந்துச்சு. கீழே இருக்கவங்களுக்கு இவ்வளோ தான் சம்பளம், இவனுக்கு 500 பேட்டா, 600 பேட்டா, 1000 பேட்டா, டபுள் பேட்டா இவ்வளோ அப்படின்னு போட்டு வச்சுறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட மனநிலையோட இதே வேறையாக இருக்கும், இவங்க மனநிலையே வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் நடக்கிற கிளாஷை வந்து இந்த தலைவர்களாக இருக்கிறவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப, அது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் போனால் அதுக்கப்புறம் புரிஞ்சிக்கலாம். ஆனால் வரவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துலேயே வந்து அந்த பீரியட் முடியும் போதே நிறைய சில பேர் அன்லக்காக அப்படியே உட்காந்துருவாங்க, சில பேர் லக்கு இல்லாமல் பயங்கரமாக வந்து பிரச்சனைகள் உருவாச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ குணான் சார் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வேஜஸ், அந்த வேஜஸில் ஹேண்டிலிங் வந்து ரொம்ப சஃபாக இருந்தது. அதே மாதிரி கவர்மெண்ட் மாறினோன்னா அவரும் கொஞ்சம் ஓய்வெடுத்து அவரு தான் விட்டுட்டு போனார், வேணாம்ப்பா நீங்கள் யாராவது பாருங்கன்னு சொல்லி தான் பண்ணுறாரு. அப்போது அமீர் ஃப்ரெஷ்ஷாக உள்ள ஒதுக்கிறார். டைரக்டர்ஸ் யூனியனில் உள்ள வரும்போது எப்படி இருந்தது அவருடைய செயல்பாடு? அது அவர் வரும்போது அவரை வந்து ஊதியக்குழு தலைவராக நாங்கள் உள்ளே கொண்டுறோம். ஊதியக்குழு தலைவராக வந்த உடனே தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லேபர் ஆஃபீஸில் ஒரே காரசாரமாக டெய்லி ப்ரெஸ் மீட்டு, டெய்லி சண்டை, டெய்லி இது அப்படின்னு ஓடிச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம அவருக்குமே சில சங்கங்களுடைய இந்த வேஜஸ்லாம் அவருக்கும் புரியாது. சில நேரங்களில் கையெழுத்து போடும்போது என்ன கேட்பார், உன்னை நம்பி கையெழுத்து போடுறேன், என்னை எங்கேயும் மாட்டி விட மாட்டேங்கன்னா போடுக்கு பார்ப்போம், எல்லாம் வேலை இதை கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தாங்கன்னு அதுக்கப்புறம் தான் அடுத்த சண்டை அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஆனால் பட் எல்லோரும் அந்த நேரத்தில் அந்த 11 அக்ரிமெண்ட்டே போடாமல் சம்பளம் வாங்கி அந்த கெட்ட பழக்கத்தை பண்ணவனே நான் தான். அந்த பாவத்தை தான் இன்றைக்கி அனுபவிக்கிறேன், அது வேறு விஷயம். அதாவது பண்ணினேன், அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் வரிசையாக ஒன்றுன்னா நடந்தது. அவருக்கும் அந்த ப்ராப்ளம் தான், இந்த அணுகுமுறைகள் தான் சார். மற்ற தொழிற்சங்கம்னா பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குறிதான் இருக்கும், ஒரே ஒரு நேர்கோடு. நம்ம சிஐடியிலேருந்து நீங்கள் எதை போனால் ரயில்வே தொழிற்சங்கம் எந்த தொழிற்சங்கம்னா ஒரே ஒரு நேர்கோடு தான் இருக்கும். ஆனால் பெப்சியில் ஒரே நேர்கோடு உள்ள சங்கங்கள் கிடையாது. அதுதான் எல்லாருக்குமே புரியுது, ரொம்ப கஷ்டம். பெப்சி ஒரே நேர்கோடு சங்கம் கிடையாது. டிரைவர்ஸ் யூனியனுக்கு ஒரு பிரச்சனை, டைரக்டர்ஸ் யூனியனுக்கு ஒரு பிரச்சனை, ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பிரச்சனைனா அங்கே ஆர்ட் டைரக்டர் ஒரு பிரச்சனை.
ஆர்ட் டைரக்ஷன் ஒன்று, ப்ரொடக்ஷன் ஒன்று. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பைலாவும் அவங்களுடைய இருக்கிற வேஜஸும் அவங்களுடைய வேலைப்பாடுமே வெவ்வேறாக இருக்கும். அது வந்து அதை அவங்கள பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறது, அவங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது ஒரு பெரிய டாஸ் அது. பொதுவாக தொழிலாளர் தரப்புலேருந்து மிக அதிகமான குற்றச்சாட்டுகள் பிரச்சனை அப்படின்னு எதில் வரும்? ஆனால் இதில் முக்கால்வாசி எல்லாத்துலேயுமே வரும்ண்ணே. டெய்லி வேஜஸில் இருக்கிறது தான் எப்பயுமே வரும். அந்த 7-8 கிராஃப்டில் இருக்கிறதுல எப்பயுமே வரும். காரணம் என்னம்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் இப்போ நான் ஒரு ப்ரொடியூசராக ஹேண்டில் பண்ணி ஃபீல் பண்ணுறதுதான் சொல்லுவோம். ஒரு ஃபைனான்சர் இன்றைக்கி கொடுக்குறேன்னு இருப்பாங்க, நம்ம அதை நம்பி ஒரு ஷூட்டிங் நடத்திட்டு இருப்போம். இன்றைக்கி கொடுக்குறோம், திருப்பி நாளே கொடுக்குறேன்னு இருப்பாங்க. 2ஆவது நாள் ஆகிடும். 3ஆவது நாள் ஆகும்போது அந்த வேஜஸோட காஸ்ட்டு வந்து 2 லட்ச ரூபா இருக்குது, 6 லட்ச ரூபா வரைக்கும் போயிடும். 6 லட்ச ரூபா பெண்டிங் வந்துட்டான்னு பார்க்குறவனோட விஷன் ரொம்ப 6 லட்ச ரூபா வச்சுட்டு வேலை வாங்கினேன்னாங்க அர்த்தம். டெய்லி அவனுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறவனுக்கிட்டேன்னு வந்து அப்போ டப்புன்னு நான் ஒன்றும் ஷூட்டிங் நிறுத்த தான் போவோம். ஒன்று இல்லை அந்த சைடில் பார்க்குறவனுக்கு என்னங்க சம்பளம் தரதானே போகிறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்களா, ஷூட்டிங் நிறுத்துறாங்கண்ணா. ஆனால் அவனுக்கு அந்த 1000 ரூபா தான் சாப்பாடு. உண்மை. அவன் இன்றைக்கி அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவனுக்கோ ப்ரொஃபஷனல் இருக்கணும் ஒரு 1500 2000 வந்தால் தான் அவனுக்கு போய் வீட்டில் போய் அவன் சாப்பாடு கொடுக்க முடியும். ஆனால் அது அங்கே நடக்காது. அப்போது அதோட விஷன் தப்பாக போகும். வெளியில் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து வெளியிட்டார், அவர் இன்றைக்கி எனக்கு நண்பர் தான், பெப்சி தேவையான ஒரு புக்கை வெளியிட்டார். அந்த டைமில் நம்ம அந்த 11-10 நடந்துச்சு. பெப்சி தேவையா அந்த மாதிரிலாம் புக்கெல்லாம் வெளியிட்டாங்க. அப்போ தான் நானே ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தேன். பெப்சி ஏன் தேவை? நீ இங்கே நம்ம வந்து ஒரு லேபரை இன்றைக்கி எங்கேருந்து வேணால் எடுத்துடலானே, ஆனால் பெப்சியில் இருக்கிற லேபரை எடுக்கவே முடியாது. ஒன்று அவனுக்கு சினிமா பற்றி ஆசை இருந்தாலே ஒழிய அவனோட. ஆனால் இப்போது மாறி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். முன்ன வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்தவன் முக்கால்வாசி பேர் நடிக்க வந்தவன் தான். எல்லாம் அது லைட்மேனாக இருந்தாலும் ப்ரொடக்ஷனில் இருக்க நிறைய பேர் ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் போட்டு அவனை ஹீரோ மாதிரியே சுற்றுவான். அது வந்து அவனும் நடிக்க வந்தவன் தான். காலம் வந்து அவனை வந்து ப்ரொடக்ஷன்லேயோ ஆர்ட் டைரக்டர்லையோ அசிஸ்டன்ஸ்லையோ எதுலையோ தள்ளி விட்டு அவன் வேற ஒரு ரூட். ஆனால் அவனோட நோக்கம் வந்து அதை சுற்றி அவனை ஒரு எம்ஜிஆர் ஆகணும், சிவாஜி ஆகணும்னு சுற்றி இருக்கும். ஸோ சினிமாவை நேசித்து வந்தவங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கெல்லாம் வந்து ஒரு கேமராமேன் நிற்கிறாருன்னா இங்கேருந்து லைட்மேன் தூக்கிட்டு விடுவோம், ஸ்டூலையும் கொடையும் தூக்கிட்டு விடுவோம். உங்களை அந்த காரணம் என்னென்னா அவங்க நிற்க டேரக்டர் கேமராமேன் இருக்கானா அந்த மரியாதை குரு பக்தின்னு இல்லை. இன்றைக்கி அது சுத்தமாக தெரியல, இருக்கான்னு தெரியல எனக்கு. அதுதான். ஆனால் நான் பண்ண படங்கள் வழியில் நான் பார்க்கும்போது இப்போ வந்து அதெல்லாம் பெருசாக ரியாக்டாக இல்லை. அவன் யாரோ மாதிரி இருக்கான், நம்ம யாரோ மாதிரி இருக்கும். டேரக்டர் யாரோ மாதிரி இருக்கான். அன்றைக்கி ஒரு டேரக்டர்னால் ஒரு டேரக்டரோட குடும்பம், அது அந்த குடும்பத்தோடு தான் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இந்த கிராஃப்டில் இருக்கிற பிரச்சனை தான். எந்த காலகட்டத்தில் படம் டைரக்ட் பண்ணணுன்ற ஆசை சிவாவுக்கு வந்து? ஆனால் நான் கதை சொல்லி 90s நான் 89 87 தான் வந்து நான் கட் அடிச்சுட்டு அப்போவே கதை சொல்லுவேன். ஏன்னா அசோக் வந்து நான் அசிஸ்டண்ட்டாக சேர்த்ததே நான் ஒரு கதை சொன்னேன், இந்த கதையை யார்கிட்ட சொல்லக்கூடாது, அப்போ தான் நீ அசிஸ்டண்ட்டாக இருக்க முடியும்னு சேர்த்தாங்க. அப்படி தான் நான் அப்போவே கதை சொல்லுவேன். நான் அதுக்கப்புறமும் நடந்துகிட்டே இருக்கும், எங்கே பார்த்தாலும் டைம் கிடச்ச கதை சொல்லிடுவேன். அப்படி தான் நான் வந்து அதை வந்து அப்போவே நான் வந்து மணிரத்னம்னு திருப்பூர்லாம் போய் நான் கதைலாம் சொல்லியிருக்கிறேன். மணிரத்னம் அசிஸ்டண்ட்டாக வந்தார், நேராக வந்தார்ல. அது மாதிரி நான் யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக எல்லாமே நம்ம கதை சொல்லி டேரக்டர் ஆகலாம் சுற்றின காலம் உண்டு. கையில் காசுலாம் விட்டு திருப்பூர் பல்லடம் அந்த இடம்லாம் சுற்றிருக்கேன். ஸோ அது மாதிரி வந்து இவர்கிட்ட சேரும்போது நான் எல்லார்கிட்டையும் கதை சொல்லுவேன். தெலுங்கில் ஒரு பி லக்ஷ்மணன் ஒரு கேமராமேன் அந்த அவர் இறந்துட்டார். அவர்கிட்ட ஒரு கதை சொல்லி அவர் அந்த கதையை அவருதுன்னு சொல்லி அது ப்ராசஸ் ஆகி போயிடுச்சு. ராஜேந்திர அவர் நம்ம தெலுங்கு ஆர்டிஸ்ட் ஒருத்தர், அவரை புக் பண்ணி அட்வான்ஸ்லாம் கொடுத்து போயிட்டாங்க. கதை இருந்து இவரை கூப்பிட்டு கதை சொல்கிறாங்க. அவர் வந்து நான் அசிஸ்டண்ட்டு இவட பாக செப்தாடு செப்பு அப்படின்ட்டாரு. நான் கதை கிளியராக சொல்லிட்டேன். அப்புறம் அந்த ரைட்டர் நல்லா, அவரும் ஃபேமஸ் ரைட்டர் தான் அப்போது, இதில் அப்போர்கிட்ட இருந்தால் அவரை கூப்பிட்டு என்ன கதை உந்தா அப்படின்னாரு. இல்லை சாரது தான் அப்படின்னு. இல்லையே அது உந்து தானே அப்படின்னாரு. இல்லை சார் தான் சார், நான் சும்மா லைன் டெவலப் பண்ணுவேன் நல்லா சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் அங்கே ஏதோ ஒரு சின்ன தேவையில்லாமல் ஒரு கிளாஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் அது அவங்களுக்குள்ளே நடக்காமல் போச்சு. அப்புறம் அந்த ப்ரொடியூசர் நம்மகிட்ட ஃப்ரெண்ட் ஆனார். அதுக்கப்புறம் அவர் இன்றைக்கி எனக்கு ஃப்ரெண்டு தான். அவருக்கு வேறு ஒரு கதை கொடுப்பேன். அது மாதிரி கதை சொல்லி வந்தாலும் வந்து 2000க்கு அப்புறம் இந்த போராட்டம் தான். இந்த யூனியன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டோட்டலாக எல்லா லைஃப்பில் வந்து வெளில வந்துட்டோம். வெளில வந்து அப்படியே உருண்டிகிட்டு இருந்து ஒரு நண்பர் கதை, நாங்கள் ஒரு பிரம்மகரையா கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நான் ஒரு கதை இது மாதிரி காரில் சொல்லும்போது அவர் சொன்னார், என்ன அப்போது வந்து ஆறுச்சாமி மேனேஜர், நான் சொல்லணும் ஆறுச்சாமி மேனேஜர் இருந்தான். அவன் வந்து சொல்லுவான், உனக்கு எல்லாரோட கான்டாக்ட் இருக்குது, நீ கேட்டினா ஃபைனான்ஸ்லாம் கிடைக்கும், நீ கதை அடிக்காது ஏதாவது ஒன்று பண்ணலாம். அப்போ பரத் வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு நான் டேட் வாங்கி வச்சுருக்கேன், நீ சொல்லு படம் பண்ணலாம்னா. நான் சொன்னேன், எனக்கு இதெல்லாம் ஐடியா கிடையாது, நான் ஒன்றும் சொல்கிறேன் நீ கேளு. அப்போ நான் 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டேன். அப்போ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் வரும், அப்படியா நம்ம பண்ணலான்னு சொல்லுங்கண்ணா, அது என்ன பண்ணலான்னு பேசி வச்சுருந்தாங்க. அப்போ நானும் ஆறுச்சாமி அந்த நண்பர்லாம் நாங்கள் வந்து கடப்பா பிரம்மகரையா கோயில் போயிட்டு வரும்போது நான் ஒரு கதை சொல்லுங்கண்ணா, நீங்கள் நல்லா சொல்லுவீங்களா சொன்னால் அந்த அப்போ தான் தனம்
தனம் கதை சொல்லணுன்னு சூப்பராக இருக்கேன், நீங்களே டைரக்ட் பண்ணலாமேன்ட்டான். ஆரிச்சம் இல்லை, ஏன் நான் நல்ல படம் எடுக்கலான்னு நீ செக்ஸ் படம் கேட்குறீங்கன்ட்டான். எனக்கு அது தூக்கி வாரி போட்டுச்சு. டேய் நான் செக்ஸடாக படம் எடுக்கிறேன்னு சொன்னேன், அது நல்ல கதைடா அது அப்படின்னு. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அது நீ வந்து வரத வச்சு படம் பண்ண, அதுக்கு நான் வந்து அவங்க ஃபைனான்ஸ் கொடுக்குறேன்ட்டாங்க. நான் இந்த படத்தை நான் ட்ராவலாக வைக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த படம். அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. கதாநாயகா சங்கீதாவை எங்கே தேர்ந்தெடுத்தீங்க? அந்த படம் பண்ணும்போதுன்னு ஆனால் நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் இந்த கதையை வந்து தானு சார்கிட்ட தான் சொன்னேன். அவர் தானு சார் முதல்ல கேட்கும்போது அவர் பொதுவாக தெரியல, பிரமாதம் பண்ணிடலப்பா, அசத்தியெல்லாம்ப்பா, நீ ஏன்ப்பா கவலைப்படுற வாப்பான்ட்டார். அவர் நான் வருவேன்னு எதிர்பார்க்கல. அப்போ நான் பெப்சியில் செக்ரட்டரி, நேராக வீட்டுக்கு போயிட்டேன். இதில் பெப்சி செக்ரட்டரியில் நான் அப்போது அந்த டைமில் நான் நேராக வீட்டுக்கு போயிட்டேன். அவர் வீட்டில் பார்த்து நடப்பா வானன்னு வந்துட்டானே இவன் நினச்சிருப்பார் போல இருக்குது, தெரியாது. சரின்னு வீட்டில் கூப்பிட்டு சரி உள்ளே உட்கார் அப்படின்னு உட்காந்து அவரை முதல்ல ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் கேட்குற வரைக்கும் அப்படியே எப்படி இருந்தார். பார்த்துட்டு அப்புறம் ஃபுல்லாக கேட்டோன்னே, என்னையா நல்லா இருக்கியா, நீ குப்பையில் இருக்கிற கோமேதங்கையா அப்படின்னாரு. இப்போ எதை குக் பண்ணுறீங்கன்னு, சும்மாரியா நீ வேறல எதை சொல்லலை, வேறு வெளியில் பேசிட போகிறேன்னாரு. இல்லை நான் முதல்ல பேசுகிறேன், நான் என்னென்ன சொல்ல போகிறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கதையை பேசிட்டு நான் சொன்னேன் சரி ஓகேன்னு. அப்போ டைமில் அந்த கதைக்கு வந்து நயன்தாரா ஃபிக்ஸ் பண்ணேன். நயன்தாரா நல்லா இருக்கணும். அப்போ நயன்தாரா ஆமாம் நயன்தாரா மாதிரி இருக்கணும், ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட். அப்போ பரத் அவரே தான் ஃபிக்ஸ் பண்ணேன், பரத்ன்னு சொல்லி. அப்போ நம்ம பிஆர்ஓ இருந்தேன், பரத் அசிஸ்டண்ட்டாக இருந்தோம் மேனேஜர். அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பழனிசாமி பழனிக்குமார் ஃபோன் பண்ணி டேட்டு கேளியா, கதை கேட்க சொல்லியா, நல்லா இருக்கியானாரு. அது அப்படியே தள்ளி போச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் நான் என்ன உங்களுக்கு தெரியும் ஆனால் எனக்கு பண்ணுறீங்களா இல்லையா, நான் பண்ணுறதுக்கு தானே அவனை கூப்பிட்டு கேட்டுக்கிறேன், நான் விளையாட்டாக கேட்குறேன்னாரு. அப்புறம் நான் வந்து வேறு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணோன்னாங்க. சரி அந்த கதையை நான் ஃபாலோ ஆனேன். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்போது வந்து ஜீவா அந்த படத்துக்கு கேமராமேன். அப்போ ஜீவா நாங்கள்லாம் பாலமுருகன் நாங்கள்லாம் வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். அப்போது நான் வேறு சில விஷயங்கள்லாம் அவனோட படங்கள் நிறைய விஷயம். அப்போ ஏன்னா நாங்கள்லாம் வந்து அப்போது ரயில்வே ஸ்டேஷனில் பாலமுருகனோட வீடு இருக்கும், ரயில்வே ஸ்டேஷனோட குடமும் அங்கே தான் நாங்கள் அசலமாகும். ராம்ஜி, ஜீவா, பாலமுருகன். அப்போ வந்து 90s போகும்போது நாங்கள் எல்லாம் ஒன்று நான் அப்போ லக்ஷ்மண் சார் அசிஸ்டண்ட்டு நாங்கள் உட்காரோம் அந்த ஃப்ரெண்ட்ஸு. அப்போது ஜீவா வந்து நம்ம பேசிகிட்டே இருந்தோம், அந்த கதையை நான் லைனை சொல்லி நம்ம பண்ணலாம்டா. அவன் என்ன இடத்துல சொன்னான்னு தெரியாது, நான் பண்ணலாம்டா ஜீவா. அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு பண்ணுறதா அந்த கதையை கேட்டவொன்னா பேசினது ரவிகே சந்திரன் தான். நான் தான் டைம் கிடச்சா கதை சொல்லிடுவேன் எல்லார்கிட்டையும். அவங்ககிட்ட தான் வந்து சூப்பராக இருக்குப்பா, பண்ணலாம்ப்பா, நிச்சயம் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் ஜீவா பண்ணுறானோன்னா சரி ஓகே என்ன பண்ணேன், ஜீவா போட்டு ராஜா சாரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போட்டு நான் பப்ளிசிட்டி வந்து தானு ஃபோன் அடித்தார். ஏன் நீ தானே ஏன் டைரக்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆமாம். இப்போ கேமராமேன் ஜீவான்னு ஏன் சொல்லலை என்கிட்ட அப்படின்னாரு. நான் சொன்னேன் நீங்கள் ப்ரொடியூசராக இருந்தால் நான் தான் கேமராமேன், நான் ப்ரொடியூசராக இருக்கும்போது ஜீவா தான் கேமராமேன். இப்போவே மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டு பொழைச்சி போப்போம் அப்படின்னு வச்சுட்டாரு. ஸோ இது வந்து அந்த தனத்தோட விஷயம் நடந்த உடனே ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருந்தது. அந்த ரிலீஸும் போது ஜெமினி லேபில் தான் வழக்கமாக எல்லா ப்ரொடியூசருக்கும் வர அதே பிரச்சனை எனக்கும் வந்துச்சு. ஒவ்வொன்று நான் அழாத குறையாகிட்டேன், அழாத குறையில் அழுதேன். எனக்கு அது ஃபஸ்ட் அனுபவம். அதுக்கப்புறம் நான் பெப்சியில் ஒரு வாட்டி கூட லேபுக்கு போனதே கிடையாது. எந்த டிஸ்பியூட்டாக இருந்தாலும் பெப்சிலே முடிச்சிடும். ஏன்னா அங்கே போய் ப்ரொடியூசரோட கண்ணீரை பார்க்குற இடத்துக்கு எனக்கு வந்து தைரியம் இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப பலவீனமாயிட்டேன். அதனால் அந்த பிரச்சனைன்னு வந்து அதுக்கு முன்னாடியே குறைச்சி பேசிவிட்டு இது இவ்வளோ கொடுத்துருங்க, அவ்வளோ கொடுத்துருங்க, இதை பண்ணிவிடுங்க, சரி ரிலீஸ் ஓகே பண்ணுங்கள். ரொம்ப ரேரான விஷயந்தான் வந்து ஒரு வாட்டி தேனப்பான் கிளாஸை உடச்ச கதைக்கு தான் நான் போனேன். தவிர ஜெமினி லேபில் ஒரு பிரச்சனை. அது தவிர்த்து நான் நிறையா லேபுக்கு போகிறது, ஷூட் அந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் போகிறதுன்றது அதுக்கப்புறமாவே பாலிசியாக நிப்பாட்டிட்டேன். எனக்கு அது ரொம்ப பெரிய, ஏன்னா அந்த படம் நான் ஏன்னா அப்போ ஜிவி தான் அவங்க ரிலீஸு, அவங்க எவ்வளோ எடுத்துகிட்டு வந்து அவங்க ரிலீஸுக்கு ரெடி பண்ணுறாங்க. அப்போ தேவையில்லாமல் ஒன்றுன்னா பஞ்சாயத்தாக வந்துச்சு, போதுண்டாப்பான்னு நினச்சிட்டேன். அதனால் எந்த பாவமோ எந்த சாபமோ தெரில. அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் இளையராஜா உங்களுக்கு மிக நெருக்கமான நண்பராக இருக்கார். எப்படி அந்த நெருக்கம் உங்களுக்கு இளையராஜாவோட பிறகு? இந்த தனத்துக்கு தான் சுந்தரா சார் தான் கூப்பிட்டு போனார். நாங்கள் அதுக்கு முன்னாடி வந்து 96 காமராஜர் ஹாலில் அவரை வச்சு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தணும். எங்கள் சங்கத்துக்கு நிகழ்ச்சிக்காக ஒன்று பண்ணோம். அவரோட பழகியதில் உங்களால் இன்னி வரைக்கும் மறக்க முடியாத விஷயம்னு அதை சொல்லலாம். கம்போசிங்க்கு வரும்போது சார் நான் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாங் நான் சுச்சுவேஷன் சொல்லிடுவேன். சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து ஓகே சரி அப்படின்னு ஒரு டியூன் போடுவார். ஆனால் சத்தியமாக எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது. தமிழரசன் தயாரிப்பு அனுபவத்தை சொல்லுங்கள். தமிழரசன் தயாரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலாக நான் ப்ரொடியூசராக மைண்ட் செட் இல்லை. ஏன்னா நான் எனக்கு வந்து 96, 97 16, 17 அப்புறம்
Taste the Daily. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.